சுரங்க தொழிலாளியின் மகனுக்கு வழங்கப்பட்ட கர்நாடக ராஜ்யசபா கௌரவ விருதை வரவேற்கும் வகையில் இன்று தங்கவயல் கிங் ஜார்ஜால் அரங்கில் சிறப்பான பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சமூக தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் பேசியவர்கள், கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் சாதாரண குடும்பத்தில் இருந்தும் உரிய சாதனைகளை அடைய முடியும் என்பதற்கு இந்த விருது பெற்றவர் சிறந்த உதாரணம் என தெரிவித்தனர். மேலும் தங்க சுரங்க தொழிலாளர்களின் வாழ்க்கை பின்னணியில் இருந்து உயர்ந்த நிலையை அடைந்த இவரின் பயணம் இளம் தலைமுறைக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது என்றும் பாராட்டினர். படித்து பட்டம் பெற்றாலும் தன்னலம் இல்லாமல் உழைக்கும் நம் தங்கவயல் தலைமகனை ஒன்றிணைந்து பாராட்டலாமே. தங்கவயலின் இன்றைய செய்தி. மண்ணின் மைந்தருக்கு பாராட்டு. சட்ட வல்லுநர் அண்ணன் தோழர் பாலன் அவர்களுக்கு பாராட்டு விழா. சாதாரண தங்க சுரங்க தொழிலாளர் மகனாக பிறந்து உண்மை, உழைப்பு, உயர்வு என்று சட்ட ரீதியாக உயர்ந்தவர். போராட்டம் என்றால் அண்ணன் பாலன், சட்டம் என்று சொன்னால் அண்ணன் பாலன். இன்னைக்கு பிரபல வக்கீலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் நீதிமன்ற வரை கர்நாடக அரசு அவருக்கு கர்நாடக ராஜ்யசபா விருது வழங்கி கௌரவிக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தங்கைகளுக்கும் பெருமை. மாணவர் பருவத்திலிருந்து, இளைஞர் பருவத்திலிருந்து இன்று கூட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராட்டம் நடத்தி குரல் கொடுக்கிறார் என்றால் அது அண்ணன் தோழர் பாலன் அவர்கள் தான். எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட், இதான் அவருடைய தாரக மந்திரம். ஸ்டாலின், மார்க்ஸ், சேகரா இவர கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இன்று போராளியாக கொண்டிருக்கிறார் அண்ணன் தோழர் பாலன் அவர்கள். அது அதிகம் பேச விரும்பல. போராட்டம் சொன்னால் அண்ணன் பாலன், சட்டம் என்று சொன்னால் அண்ணன் பாலன். வாழ்க அண்ணன் பாலன் புகழ். என்ன பண்ணாரு பாலன், என்ன செஞ்சாரு, ஏது பண்ணாரு, என்னதான் அவர் செஞ்சு நிற்கிறாரு. எல்லாரும் பேசுறீங்க, பாலன் பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. என்ன ஸ்பெசிபிக்கா ஒரு காரியம் பண்ணாருன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன செஞ்சு நிற்கிறான்றது சொல்ல விரும்புறேன். சம்பாதிக்கணும், இன்னொருத்த மாதிரி நானும் பணம் சம்பாதிக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், வசதியான வாழ்க்கை வாழணும் என்ற எண்ணம் அவர் மனசுல புலியளவும் இல்லை. அவருடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க கவனிச்சீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு போராட்டத்தை நோக்கியான வாழ்க்கை. போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு பொதுவாகவே சொல்ல போனோம்னா, இப்ப எங்க பேங்க்ல ஸ்ட்ரைக் பண்ணவே நான் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு நான் முன்ன போய் நிக்கிறது. ஆனா இவர் எப்படின்னு சொன்னா, மற்றவங்களுக்காக, பொது ஜனங்களுக்காக, பொதுமக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுங்கன்னு. அது அவங்க வீட்டுல அவங்க மிஸ்ஸஸ் அதை ஒத்துக்கிறாங்களே தெரியல எனக்கு. ஆனா அவங்க ஒத்துக்கலாம் கூட அவர் போவாரு, அது மட்டும் கேரண்டி. அதை வராருன்னு சொன்னா அதை பற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, இங்க கோர்ட்ல அவருடைய பேரு ஒரு லெவலுக்கு போகுது. அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரியும். அது தெரியுமா, அந்த கேஸ் பற்றி சொல்றது வேணாம். அந்த கேஸ்ல அந்த அக்யூஸ்டுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அப்போ இவர் எல்லாருக்கும் பிரபலமா ஆகிறாரு. பாலன் யாருன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டினுடைய வட்டாரத்துல இவருடைய பேர் அடிப்படுது. இவருக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது, மதிப்பு மரியாதை கிடைக்குது. அதுக்கப்புறம் இவருடைய பணியை விரிவுபடுத்துறாருன்னு சொன்னா 2002 இவர் பெங்களூர்ல எனக்கு தெரியும் அவர் வீடு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அங்க வந்தாரு. அங்க என்ன பண்றாரு, அவருடைய தொழில் லாயர் தொழில், ப்ரொஃபஷன். அவருடைய ஃபேஷன் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏழை ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இவர் என்ன பண்றாரு, பிபிஎம்பி ஒர்க்கர்ஸ், பெங்களூர் பிபிஎம்பி ஒர்க்கர்ஸ்களுக்கு, அது ஒர்க்கர்ஸ் சொன்னா துப்புரவு தொழிலாளர் சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்கள இவர் ஒருங்கிணைக்கிறாரு, அவங்களும் மெம்பர் பண்றாரு, அவங்களுக்கு தகுந்த சலுகைகள் வாங்கி தராரு. இவரு போய் என்டர் ஆகும் போது அவங்களுடைய சம்பளம் 700 ரூபாய். இன்னைக்கு அவங்களுடைய சம்பளம், மாத சம்பளம் 41,000 ரூபாய். 41,000 ரூபாய் இங்க அவங்களுடைய சம்பளம். அந்த அளவுக்கு இவரு போராடி அவர்கிட்ட, மேனேஜ்மெண்ட் கிட்ட போராடி, அவர்கிட்ட போராடி, எல்லாருக்கிட்டையும் போராடி 700 ரூபாய் சம்பளத்தை 41,000 ரூபாய் சம்பளமா பண்றாரு. உலகிலே 11 ரஷ்ய புரட்சியாளர் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ்
அவர் ஏகாதிபத்தியத்தையும் முதலாளி வர்க்கத்தையும் எதிர்த்து த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிட்ட வாக்கியம், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நாம் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று எழுதிய அந்த நூலை பார்த்து லட்சக்கணக்கானோர்கள் சிறந்து ஒரு மாபெரும் புரட்சியை செய்து 8 மணி நேர வேலையை அடைந்தார்கள். 1886ஆம் ஆண்டு அமெரிக்கா சிகாகோவில். அவர்களின் அந்த அந்த கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை சித்தாந்தத்தை வழிகொண்டு இங்கு தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராகவும் முக்கியஸ்தராகவும் தனது பள்ளி பருவத்தில் இருந்தே வந்தவர் உயர்த்துடைய பாலன் அவர்கள். நாங்கள் எல்லோரும் ஒரே பள்ளியிலே படித்தவர்கள். தூய மணியன்னை பள்ளியிலே உயர்த்திரு பாலன் அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள், மணியண்ணன் அவர்கள், துரேசி அவர்கள், நான் அவர்கள், ஏன் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜேந்திரன் அவர்களும் எங்க பேட்சிலே அதிக வக்கீல்கள் தான் வந்தார்கள். அது மணிமன்னாகட்டும், கிருஷ்ணகுமார் ஆகட்டும், நம்ம மூத்த சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட் திரு பாலன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கூறினார், the man should live and work for the well-being of the society. மனிதன் வாழ வேண்டும், வாழும் காலகட்டத்திலே சமுதாய மேம்பாட்டிற்கு நீ உழைக்க வேண்டும் என்ற கோட்பாடை அடிப்படையாக கொண்டு அவர் தயாரன் அவர்கள் கூறியது போல ஏழை எளியவர்களுக்கும், அனாதைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், தாக்கப்பட்ட, பிற்படுத்த, வெடிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு அவர் ஒரு அட்வொகேட்டாக இருந்து அவர்களை குறைகளை தீர்த்துக் கொண்டு வருவது பாலன் அவர்கள். ஓகே, நீங்க எல்லாருக்கும் பாலனை வந்து 2 பக்கம் பிரிக்கலாம். அவன் போராட்ட வாழ்க்கை ஆரம்பிச்சு அவன் ஒரு லாயரா முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு லாயராகி ஒரு தொழிற்சங்க லீடராகி வாழ்ந்த வாழ்க்கை. 2வது வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை விட ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரத்தில் கேஜிக்கு விட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன். கனெக்ஷன் இருந்தது, ஆனால் பாலன் கேஜிக்கு இருந்து வாழ்ந்தது. பாலன் அவங்க அப்பா, எங்க அப்பா எல்லாம் பிஜேபியில் வேலை செஞ்சோம். பாலன் அவங்க அப்பா ஸ்ரீனிவாஸ், எஸ். பாலன் ஸ்ரீனிவாஸ். அவர் வந்து 92 பாயிண்ட்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மிஷின் ஷாப்ல வேலை செஞ்சாரு, இன்ஜின் இதுல. எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரு. எங்க அப்பாவுக்கும் சுகரு, அவங்க அப்பாவுக்கும் சுகரு. 2 பேரும் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. 2 பேரும் பார்க்க போவோம். கடைசியில் எங்க அப்பா முதல் போயிட்டாரு. பாலன் அவங்க அப்பா அந்த சுகர்னாலே சொன்னாரு. அப்போ நாங்கள் சென்ட் மேரிஸ் படித்தோம், அப்புறமா காலேஜ் படித்தோம், பிகாம் படித்தோம். பிகாம் முடிச்ச மட்டும் ஒரு மாதிரி நம்ம குடும்பம் மைனிங் குடும்பம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சொந்தத்தான வாழ்க்கை கிடையாது. ஒரு மாசத்துல ஒரு வருஷம் கறி சாப்பிட்டு பெரிய விஷயம். ஒரு சின்ன வீட்டுல 10 பேர் படிக்கணும். அவன் பால அழகா சொல்லுவான், ஒரு பெட்ஷீட்டை போட்டு 10 பேர் கொடுத்த பெட்ஷீட் ஒரு பக்கம் 2 பக்கம் இன்னொருத்தர் அந்த பக்கம் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்த வாழ்க்கை. அவங்க அப்பா அம்மா உண்மையிலே அவங்க எனக்கு நல்லா தெரியும், இவங்க உறுப்பினராக தயாரிடுவாங்க அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா அப்படியா இருந்தோம். காலையில போறது, அங்க வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு டைலர் ஷாப் இருக்கு, அந்த காலையில் போயிடுவாங்க. அவங்க ஒரு குரூப் ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ராத்திரி மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டாங்க, திட்டு வந்து அந்த டைலர் ஷாப்லேயே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டினரி வாழ்க்கை வாழ்ந்தது. இந்த பாராட்டு விழா உண்மையிலே கரெக்டான ஒரு விழா. இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ಕೇಳ್ಕೊಂಡು ಇದು ಮಾಡಿ ನನ್ರಿ. ಜನಗಳಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಆಧಾರದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಅವ್ರನ್ನ ರೆಕಗ್ನೈಸ್ ಮಾಡಿ ಈ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದ್ಬೇಕಾದ್ರೆ ಆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳನ್ನ
ಒಂದು ಮಾಡಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಅಲ್ಲಿಂದನೂ ಅವರು ಹೋರಾಟಗಳೆಲ್ಲ ಶುರುವಾಯಿತು. ಆವಾಗ್ಲಿಂದನೂ ಅವರು ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರೋರು. ಅದಾದ್ಮೇಲೆ ಅವ್ರ ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಹೋದ್ರೆ LLB ಮಾಡಿ ಒಂದು ಅಡ್ವೊಕೇಟ್ ಆಗಿ ಇಲ್ಲೇ JMFC ಅನ್ನೋ ಒಂದು ಕೋರ್ಟ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಹಲವಾರು ಕೇಸ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಡೀಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಹಾಗಾಗಿ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅವ್ರ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೊಳಕ್ಕೆ, ಅವ್ರ ಸಂಸಾರ ನೋಡ್ಕೊಳಕ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಜನಗಳ ಬಗ್ಗೆ, ಜನಗಳ ಹಿತಾಸಕ್ತಿಯಿಂದ, ಜನಗಳ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಅವ್ರನ್ನ ಮುಕ್ತಿಗೊಳಿಸಬೇಕು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿನಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. ಒಂದೇ ಒಂದು ಸಣ್ಣ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ, ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿನಲ್ಲಿ ಈ ಟಾಯ್ಲೆಟ್ ಎಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅಂದ್ರೆ ಮ್ಯಾರೇಜ್ ಆಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. ಮ್ಯಾರೇಜ್ ಆದ್ಮೇಲೆ ಅವರು ಶ್ರೀಮತಿ ಬಾಲನವರು ಕೂಡ ಒಪ್ಪಿದ್ರು. ಹೆಣ್ಣಿನ ಸಹಕಾರ ಇಲ್ದಲೇ ಇದ್ರೆ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಯಾರು ಏನೋ ಕೆಲಸ ಮಾಡಕ್ ಆಗ. ಇವತ್ತು ಫರ್ದರ್ ಇವತ್ತು ಅವ್ರು ಏನೇನು ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ ಕರುಣಾಗಳನ್ನು ಮತ್ತೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿದ್ರು ಏನೇನ್ ಮಾಡಿದರೆ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳಿ. ಅದನ್ನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಕೋಆಪರೇಷನ್ ಬೇಕು. ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಅವರು ಆ ಕೆಲಸನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಮನೇನ ನೋಡ್ಕೊಂಡು ಇವಾಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡು ಆರಾಮಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಬಾಲಣ್ಣವರ ಹಿಂದೆ ಅವರ ವೈಫ್ ಸಹಕಾರ ಇಲ್ದಲೇ ಇದ್ರೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ನೇಚರ್. ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು ಇಬ್ರಿಗೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಫೆಸಿಲಿಟೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஐயா பாலன் சார் அவர்களுக்கு அவருடைய நண்பர்கள் சார்பாக பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாராட்டு விழாவுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் பொருட்படுத்தாமல் அவருடைய பாராட்டு விழாவை காண வேண்டும், அவருக்கு வாழ்த்த வேண்டும் என்று எல்லா வேலையும் ஒதுக்கிவிட்டு இங்கு வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் ஐயாவை பற்றி மிகவும் பெருமையாக பேசியிருக்கிறார்கள். நானும் பேச வேண்டும் என்றால் அதை தான் பேச வேண்டும். ஆகவே எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நாங்கள் 2019 ஆண்டு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் சில தவறுகள் இருந்தது என்று போலீசார் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு 6 வருடம் கலந்தது. 6 வருடம் ஆன பிறகு எங்களுக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் உடனே ஐயா இடத்தில் நாங்கள் போய் சென்று அணுகி அவரிடத்தில் சென்றோம். அவர் அந்த கோர்ட் ஆர்டரை கேட்டார். கோர்ட் ஆர்டரை கொடுத்தோம். இதில் ஒன்றும் இல்லை, நான் முடிக்கிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அதே போல ஒரு வாய்தாக்கு வந்தார். அடுத்த வாய்தாவில் எங்களுடைய கேஸை ஒன்றும் இல்லாமல் முடித்து தந்த பெருமை ஐயா கூறியது. இதை நான் சாக வரையும் மறக்க மாட்டேன். நான் இல்லை, 18 பேர் இதில் இருக்கார்கள். என் மூலியமாக 18 பேருக்கும் விடுதலை கிடைச்சது. ஒன்றும் இல்லை, ஜீரோ பண்ணி விட்டார். அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஐயா அவர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுசும் ஆரோக்கியம் கொடுத்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய மனைவிக்கும் கடவுள் ஆயுசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு அணுகிய அவருடைய நண்பர்கள் சார்பாக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் கர்நாடகா. ஹைகோர்ட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அவங்களுக்கு தெரியும் பாலன் யாருன்னு. சாதாரண வாழ்க்கைகள் எல்லாம் இல்ல, அவர் பேசுறதெல்லாம் சாதாரண வாழ்க்கை பேசுறதும் கிடையாது. அவரு ஏழை எளிய மக்கள் யாருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு யாருக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன, அவங்க லாயருக்கு காசு கொடுத்தாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கன்னா சிறுடைகள் பொறுக்கேற்று வந்து சாமி 1000 ரூபாய் 2 எத்தனை போடுவார். பிரியா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிட்டும் எவன கிட்டும் வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தானா வாதாடி அதனுடைய வெற்றியை கண்டவர் தான் தோழர் பாலன் அவர்கள். அவரை முதலாக தங்க வயதுல சுமை தூக்கும் தொழிலாளர்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம்.
ஏன்னா மூட்டை தூக்குறான், செத்து போறான், அவங்களுக்கு எதுவும் கிடையாது, பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால இவர் முதல் முறையா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவருடைய தொழிற்சங்கத்தினுடைய ஒரு தலைவரை உருவாக்கி சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்துடைய தலைவரானது தோழர் பாலன் அவர்கள். அதை யாரும் மறக்க முடியாது. அதன் பிறகு பல போராட்டங்கள்ல குறிப்பாக அவரு இளமை வயசு மறந்துட்டு 98 நாங்கெல்லாம் சுதந்திர தொழிலாளி. ஒரு மாத சம்பளம் கொடுக்கணும், 8.33 போனஸ் கம்பெனி நடந்தாலும் நிறைய கட்டி கொடுக்கணும்ன்றது முறை. ஆனா பிஜேபி நிர்வாகம் உங்களுக்கு உற்பத்தி இல்லை, போனஸ் இல்லைன்ட்டாங்க. அப்போ தேர்தல் சுப்பிரமணியம், சௌரிதாஸ் இவரு கோர்ட்ல அப்பதான் படிக்கிறது, கோர்ட் எல்லையில் முடிச்சுட்டு வராரு. பெரிய கூட்டம், கேட் மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் இவர் கூட விஜய் எல்லாம் நாங்க கூட வந்திருக்கிறோம். அப்போ பெரியப்பா சப் இன்ஸ்பெக்டர் பாலன் டைம் ஆயிட்டு நம்ம தள்ளும்போது நம்ம மீட்டிங் ஒருத்தர் தள்ளிட்டார். அவன் ஸ்டார் கீழே போச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கீழே தள்ளிட்டாரு, நம்மளுக்கு என்ன ஆகும்னு. நான் போய் கேட்டேன், காம்ரேட் போலீஸ் என்ன ஊட்டிட்டு எவனும் வரமாட்டான் போயாரு. அந்த பெருமை தோழர் பாலனுக்கு தான் சேரும். அதே போல நகர சபையில இந்த மைனிங் ஏரியால தண்ணி இல்லாத போது என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய போராட்டம், மழை தெரிவிக்கும் போராட்டம், தண்ணி எடுத்து போய் முனிசிபல் கமிஷனர் அலைவு கூட்டம், காவல்துறை பாலன் வரணும், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கூட அலரணும். அந்த மாதிரி நிலைமை. அதுக்காக அவருக்கு பாராட்டு கூட்டம். தொழிலாளி வர்க்கத்துக்காகவே பண்ணாரு. வாழ்க்கையே போராட்டம் கார்ல் மார்க்ஸ். ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படின்னாக்க தொழிலாளிக்காகவே போராட்டம். தொழிலாளி தொழிற்சங்கத்தை அமைக்கணும்னு தொழிலாளருக்காக பல போராட்டம் நடத்துவதற்கு பாராட்டு இல்லை. கண்டெம்ட் டு கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து முதல் வழக்கு பதிவு பண்ணி தோழர் பாலன் அவர்கள். அதுக்காக பாராட்டு கூட்டம். சுரங்க தொழிலாளிகளை மறக்க கூடாது. 2 ஹீரிங் வந்துச்சு, கண்டெம்ட் டு கோர்ட் ஹீரிங் வரும்போது அவர் 2-3 பெரிய வழக்குகள் இருந்தாரு. குறிப்பாக தர்மஸ்தலா வழக்கு நம்மளுக்கு தெரியாது. இங்க நீங்க போய் யூடியூப் ஓபன் பண்ணுங்க, இல்லாட்டி NDTV ஓபன் பண்ணுங்க, இல்லாட்டி ஜி கனடா ஓபன் பண்ணுங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் பாக்கல, வெறிய நம்ம ஏதோ சுடரோ தினகரனோ தண்ணி பார்த்துட்டு போயிடுறோம். அந்த ஆபீஸ் கிட்ட போய் ஒரு நாளைக்கு ஒரு பிரஸ்காரன், நான் கூட பண்ண கூட ஒரு 20 நிமிஷம் நிக்கணும், முத்து ஒரு 5 நிமிஷம் பிரஸ்காரனை பேசிட்டு வரேன். ஒரு நாளைக்கு அவர் பார்க்காத பிரஸ் கிடையாது, ஒரு நாளைக்கு பிரஸ் மீட் கிடையாது. இல்ல இன்னைக்கு செவிலியர் போராட்டம் தமிழ்நாட்டுல, இங்க இருந்து போறாரு செவிலியர் போராட்டம், அங்க ஆட்சியில இருந்து போராட்டம், இந்த பக்கம் மங்களூர்ல போராட்டம். இவர் போன் பண்ணி கேட்கறதுக்கு சார் எங்க மூர்த்தி நான் நைட் வந்துடும் பிளைட்ல, நீ அங்கே இருந்தா நீங்க எங்கேயும் போவதுன்னு. இந்த மாதிரி தொழிலாளிக்காகவும் தொழிலாளி வர்க்கத்துக்காகவும் பாடுபட்டவரு. இன்னைக்கு 229 கேஸ், அந்த கண்டெம்ட் டு கோர்ட் கேஸ் என்ன பண்ணுச்சுனாக்கா, ஏற்கனவே 229 மேனேஜ்மெண்ட் அப்பீல் போய்க்கிறோம். அதனால அந்த கேஸ் அங்க கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆயிட்ட பிறகு அப்புறமேட்டு அங்க முடிவு தெரிஞ்சு வரலான்னு சொல்லிட்டு பிறகு வந்துட்டாரு. அதே 229 கேஸ்ல இப்ப வக்காலத்துல நான் கோர்ட்ல வழக்கில் இருக்கிறதுனால நாங்க சிக்னேச்சர் போட்டு அந்த வழக்குல தோழர் பாலன் அவர்கள் என்ட்ரி ஆவாரு. பாலன் அவர்கள் என்று அந்த பிஜேபி தொழிலாளிக்கு நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதிக்கப்பட்டோர் அவர்கள் எந்த சாதியை சேர்ந்திருந்தாலும் அவர் தலித்களாக இருந்தால் போதும், அவர்களுக்காக இரவும் பகலும் அரும்பாடுபடுபவர் திரு பாலன் அவர்கள். தலித் என்று சொன்னால் இங்கே சாதியில் தாக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, இது ஒரு அகில உலக யூஎன்ஓல போய் சொன்னா கூட புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தலித். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிராமண குலத்திலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களும் தலித்தர்கள் தான். ஒரு ரெட்டியல் கல் உடைக்கிறவன் கூலிக்கு கஷ்டப்படுறான், அவனும் தலித் தான். ஆகவே சாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுக்காக உழைக்கின்ற எமது பாசத்துக்குரிய நண்பர் பாலன் அவர்களுக்கு பாராட்டு விழா என்கின்ற பொழுது உண்மையிலே நாம் எல்லாம் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். இந்த அரங்கத்திலே ஒருவருக்கல்ல இருவருக்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும், அதுதான் முறை. ஏனென்று சொன்னால் அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற பாலன் அவர்களை சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு விட்டுக் கொடுத்திருப்பவர் திருமதி பாலன் அவர்கள். அவர்களுக்கெல்லாம் தயவு செய்து அனைவரும் ஒரு முறை கையெழுத்து வைத்து நாம் பாராட்டு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் சமதர்ம சமுதாயத்தை படைக்க இன்று தடைக்கல்லாக இருப்பது சனாதன தர்மம் தான். கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தேறிகளாக இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டிலிருந்து, அதாவது மத்திய இந்தியாவிலிருந்து புறந்தள்ளி தள்ளப்பட்டு அவர்களை இன்று
ஒரு கூலிகளாக, ஒரு இரண்டாம் தர மக்களாக படைத்துக் கொண்டிருப்பவர்கள் சனாதன தர்மத்திற்கு உரியவர்கள். அதை புரிந்து கொண்டவர் தான் நண்பர் பாலன் அவர்கள். பாலன் அவர்களை பாராட்ட வேண்டியது நமது கடமை. ஏனென்று சொன்னால், ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் பல கோடிகள் சம்பாதித்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விடுத்து சமுதாயத்திற்காக பாடுபட்டதற்காக நாம் பெருமைப்பட்டு அவரை பாராட்டுகின்ற பொழுது அதுவே பல கோடிகளுக்கு அவருக்கு உற்சாகமாகவும் ஒரு மோட்டிவேஷனல் டாக்காகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.